நீங்கள் சாக மாட்டீர்கள். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் என்றுமே சாக மாட்டீர்கள். இந்த சாவு என்பது உடல் பிரகாரமான மரணத்தை அல்ல, ஆன்ம பிரகாரமான மரணம். நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக கடவுள் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். உடல் இறப்புக்கு பிறகு மண்ணுக்கும் ஆன்மா விண்ணுக்கும் செல்ல வேண்டும். இது நியதி. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானங்களே, யோவான் நற்செய்தி 8:51 வாசிக்கிறோம், என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றும் சாக மாட்டார்கள். ஆகவேதான் யோவான் 6:68 பேதுரு சொல்கிறார், யாரிடத்தில் செல்வோம் அறிவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உள்ளன. மட்டுமல்ல பிரியமான எசேக்கியேல் 18:28 வாசிக்கிறோம், அவர்கள் செய்த தீமைகள் அனைத்து நின்று விலகிவிட்டு வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டால் என்றுமே வாழ்வார்கள், சாக மாட்டார்கள். தீமையை விட்டு விலகிடணும். அதான் சுருக்கமாக சொல்கிறார் எசேக்கியேல் 18:28, அவர்கள் செய்த தீமையை விட்டு விலகி பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தால், மனம் திரும்பி வாழ்ந்தால் வாழ்வது உறுதி, என்றும் சாக மாட்டார்கள். ஆக நம் ஆன்மா என்றென்றும் ஆண்டவருக்கு வாழ்வது பாவ மன்னிப்பு நிச்சயம், பரலோக நிச்சயம். இது நமது சத்தியமாக இருக்கட்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.